صلي سلم يا رب الحسن والحسين على طه المدني صلي سلم يا رب الحسن والحسين على طه المدني صلي سلم يا رب الحسن والحسين على طه المدني صلي سلم يا رب الحسن والحسين على طه المدني صلي سلم يا رب الحسن والحسين على طه المدني اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وعظم நாயக கோமான் அவர்களின் அலீம் ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் நபவி அமீருல் மோமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா சையதுல் ஆலம் இமாம் حسن مجتبى عليه أفضل الصلاة وأكمل التسليم وفاض علينا البركات منه دهر الداهر آمين. سيدنا இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்து தய்யிபா நிகழ்ந்த இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய புனிதமான மாதமாகும் சஃபருல் முகஃபர். முஹர்ரமுல் ஹராம் எப்படி மிகப்பெரிய இஸ்லாமிய சரித்திரத்தை தாங்கிய மாதமாக இருக்குதோ முஹர்ரம் மாதம், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் ஷரீஃப் தொடங்கிய மாதம் முஹர்ரமுல் ஹராம். அதுபோல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவை வந்து அடைந்த மாதம் நாயகம் அவர்கள் இந்த சஃபருல் முதஃபர் மாதம். அதாவது மதீனா முனவ்வரான்னு சொன்னா குபா, இப்போ மஸ்ஜிதுல் குபா இருக்குது, அந்த குபாங்கிற அந்த கரியா, அந்த இடத்துடைய பேரு தான் குபா. அதான் அந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுல் குபான்னு சொன்னோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முதல்ல தாமீர் செய்யப்பட்ட மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் குபா. அப்போ மாஷா அல்லாஹ் என்ன இந்த சஃபருல் முகஃபர் சஃபர் மாதம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமான முறையில் குபாவை வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த மாதம் இந்த சஃபருல் முகஃபர் மாதம். அது மட்டுமல்ல, இந்த சஃபருல் முகஃபர் பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸலாம் نفس محمدي سيدنا علي عليه الصلاة والسلام وفاض علينا البركات منهما في الدار آمين. நாயகமார்களுடைய
முபாரக்கான நிக்காஹு தய்யிபா நடந்த மாதம் இந்த சஃபருல் முதஃபர் மாதம். சஃபர் மாதம் தான் எஜமான் இம்மா ஃபாத்திமா நாயத்துக்கும் எஜமா அலி நாயத்துக்கும் திருக்கல்யாணம் நடந்த மாசம் மாஷா ஷஹர் முபாரக். அப்படி இந்த சஃபரும் முதஃபர், இந்த சஃபர் மாதம் ஏராளமான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு முபாரக்கான மாதமாக இந்த சஃபர் மாசம். அப்ப இந்த சஃபர் மாதம் என்று சொன்னாலே நமக்கு என்ன முக்கியமாக நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய விஷயம் அஹ்லு பைத் தஹார நபவி அமீருல் மோமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் ஷரீஃப் நடந்த மாதம். அப்ப இந்த சஃபர் மாதம் என்பது இமாமுல் அக்பர் அமீருல் மோமினீன் 5வது ஹலீஃபா. இன்னைக்கு என்ன வடிகேடர்களுடைய தப்பான ஒரு உபதேசங்களால என்ன ஆயிடுச்சு, 4 குலஃபா ராஷிதீன் 4 பேருன்னு இப்படி சூரத் ஆயிடுச்சு. மாஷா அல்லாஹ், குலஃபாக்கள் 5ங்கிறது என்ன நடந்த ஹக்கான விஷயம். அமீருல் மோமினீன் நஃப்ஸ முஹம்மதி மௌலா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹாதத்து முகத்தஸுக்கு பிறகு 6 மாதங்கள் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீஃபாவாக இருந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ், 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 6 மாசம் மாஷா அல்லாஹ் கலீஃபாவாக இருந்திருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல. அப்போ சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய خلافத் என்பது என்ன, அதாவது ஹாரிஜியாக்களால் நாசிபியாக்களால், நாசிபியத்தும் ஹாரிஜியத்தும், அதாவது ஆமத்து நாஸ் பொது ஜனங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்பு கொண்ட கொடியவர்களால் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய خلافத்ங்கிறது என்ன, சரித்திரத்துல இருட்டடிப்பு செய்யப்பட்டுருச்சு, மறைக்கப்பட்டுருச்சு. எல்லா பாஷையில உள்ளாக்கலானும், தமிழ் பேசுற மக்களுக்கு மத்தியிலையும் உருது பேசுற ஆட்கள், உருதுல 4 யாருமா, தமிழ்ல என்ன 4 யாருமா, 4 யாரு, சித்திக் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம், அதோட முடிச்சிருவான். அதே மாதிரி உருதுகாரன் என்ன 4 யாருமா. புரிஞ்சா? இது எல்லாமே சில பேர் என்ன நாசிபி கிடையாது, அவன் சொன்ன அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவன் தான். எவனோ சொல்றத மண்டையில ஏத்திக்கிட்டேன்னா இவனும் அதே சொல்லிட்டு போவான், இவனும் அதே சொல்லிட்டு போவான். இது போல் உள்ள இந்த சத்தியத்துக்கு முரணான இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஹக்கான விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை என்னைக்கும் ஹயாத்தாக்குவான். ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால். அப்படி ஹயாத்தாகக்கூடிய விஷயம்தான் அஹ்லு பைத் தஹார நபவி அமீருல் மோமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருந்தவ செல்வமான சிபத்துல் கரீமான ஹசனைன் கரீமைனுடைய நூறான நூருல் குதுஸான காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைனுல் ஹசனி சிஷ்தி நாயகத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃப்து கொண்டு மாஷா அல்லாஹ் நடக்கிற இந்த உருஸ் முபாரக்குடைய இந்த மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் ஹக்கான விஷயங்களை மாஷா அல்லாஹ் என்ன உறக்க எடுத்து அதை ஓங்கி காஜா நாயகத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃப்தோட அதை ஓங்கி ஒழிக்கிறதுக்கு உள்ள மஜ்லிஸ் தான் இந்த ஹாஜிகான் சிஷ்தியா பஹஷ்தியாவுடைய
இந்த மஜ்லிஸ் முபாரக்கா. மாஷா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன இத்தனை இடங்கள்ல குத்துபால கூட ஹசனைன் கரீமனுடைய திருநாமம் சொல்றது இல்லை. அப்படி சொன்னாலும் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் திருநாமத்தில் அமீருல் முஃமினீன்ங்கிற பேர் யூஸ் பண்றது இல்லை. அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத்து ரசூலுல்லாஹ். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத்துல் முஸ்லிமீன். அமீருல் முஃமினீன் உஸ்மான் துன்-நூரைன் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் மௌலல் ஆலமீன் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாம். அமீருல் முஃமினீன் மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்திலேயே இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போல ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அமைதி, ஒரு மிகப்பெரிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப இந்த குளோபலுக்கே கொடுத்தவங்க இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இன்னைக்கு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய ரஹ்மத்தை கொண்டு என்ன கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான திருவாயால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மறந்தருள் செய்த லட்சக்கணக்கான ஹதீசுகள் இன்னைக்கு முசல்சலா வந்திருக்குதுன்னு சொன்னா இமாம் புகாரிக்கு, இமாம் முஸ்லிமுக்கு, இது போன்ற முஹத்திஸீன்களுக்கு எல்லாம் கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான திருவாக்குகள் லட்சக்கணக்கான ஹதீசுகள் வந்திருக்குதுன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரண கருத்தா சபபுல் ஆலம் நம் ஆரியர் நாயகரான கண்மணியாம் இப்னு ரசூலுல்லாஹ் ஷபீஹ ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு தஸ்லீம் வ ஃபாத அலைனல் பரகாத் மின்ஹு தஹரல்லாஹ். நாயகத்துடைய மிகப்பெரிய ரஹ்மத்தாக மாஷா இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தாக மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கண்மணி நாயகத்துடைய திருவாக்குகள் ஹத்தல் கியாமத் வரையிலையும் முசல்சுலாக இந்த உலகத்தில் வரணுங்கிறத கருத்தில் கொண்டுதான் ஆட்சி அதிகாரத்தில் வெறிபிடித்து இருந்த அமீர் ஷாம் முஆவியா இப்னு அபூ சுஃபியானுக்கு என்ன ஆட்சி கொடுத்தாங்க. சண்டைவானா, ஃபைட் வானா, ஜங்கு வானா, ஹர்பு வானா, யுத்தவானா. யுத்தம் வந்தால் என்ன எத்தனையோ சஹாபாக்கள் தாபீன்கள் அவங்கள்ட்ட ஹதீஸ் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன கொல்லப்பட வேண்டிய நிலை வரும். அப்ப அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் வெளியில போவாது, அவங்களோட முடிஞ்சிடும். அது இயற்கைத்தான் போயிடும். அப்படி இயற்கைத்தா இல்லாம துண்டிக்கப்படாமல் முசல்சுலான்னு சொன்னா யுத்தம் இல்லாமல் சமரசம் செய்த மிகப்பெரிய சரித்திர நாயகர், சத்திய புருஷர் சையதுனா இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் ஜெத்த ஹாஜா மொயினுத்தீன் ஜெத்த கௌசுல் ஆலம் சையதுனா ஜெத்த அபதுல் கரீம் ஜெத்த உம்மு தய்யிபா சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு தஸ்லீம் வ அஃபால அலைனல் பரகாத் மின்ஹு தஹரல்லாஹ். ஆமீன். எவ்வளவு பெரிய விஷயமா சார். இன்னைக்கு உலகத்துல ஒரு பள்ளியில ஒரு பேசிமாம் என்ன பள்ளியில தொழுவிக்கிற ஒரு ஹத்தீபு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஒரே பள்ளியில இருந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. தப்புன்னு சொல்லலாம், அது நல்ல விஷயம்தான். புரிஞ்சா? இப்படி எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் பாராட்டு அவரை கௌரவிச்சு எத்தனையோ ஃபங்க்ஷன் நடக்குது. இஸ்லாமிக் ரீதியாக தீனியத் ரீதியாக ஒரு பெரிய ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தை கட்டணும் ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டர் பாணி, அவருக்கு மாஷாஅல்லா என்ன அவர் மூத்தாயிட்டாருன்னா அவரோட ஸ்தாபனத்துக்குள்ள அடக்கி பெரிய உருசு நடக்குது. அவரோட தாரீഖ് அவரோட மதுகள்லாம் என்ன பயான் செய்யணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை மாசக்கணக்கில் அதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுத்து ஏதோ நடக்குது. புரியுதா? இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாம் எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்குகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாக்கு, இந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எப்படி, அந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எப்படி, இப்படி என்ன ஒரு ஹதீஸ் அல்ல, 2 ஹதீஸ் அல்ல, லட்சக்கணக்கான ஹதீஸ்கள்.
இப்போ இமாம் புகாரி மாசாலில் 10 லட்சம் ஹதீஸ் அவங்க கலெக்ட் பண்ணாங்க. 10 லட்சம் ஹதீஸ் இமாம் கலெக்ட் பண்ணாலும் இமாம் புகாரி. இமாம் புகாரி மட்டும் 10 லட்சம் ஹதீஸ் இருந்தா இமாம் புகாரியை விட மிகப்பெரிய முஹத்திஸ்கள்லாம் உண்டு. இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இருக்கிறார் இஸ்ஹாக்கோட ராஹவை, அதுக்கெல்லாம் பெரிய முஹத்திஸ் அஹ்லு பைத் அத்ஹா நபவி சையதுனா முஸக்கிதுல் ஆலமின் பக்கியத்துல் இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாம். இப்படி சொல்லிட்டே போலாம். அஹ்லு பைத் அத்ஹாலையும் மற்ற முஹத்திஸ்களையும் இவங்கள்ட்ட எல்லாம் என்ன ஏராளமான ஹதீஸ்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு சஹாபி 2 சஹாபி அல்ல, பல சஹாபாக்கள் உலகத்துல என்ன அவங்க அல்லாஹ்வுடைய மஷியத்தை இலாஹிபடி மௌத்து வந்தவங்க மௌத்தாகாம, எந்த யுத்தத்திலையும் அவங்க என்ன கொல்லப்பட்டுறாம, அவங்களோட ஹயாத்தை அல்லாஹ்வுடைய ஹிஃபுலோட என்ன அவங்க ஹயாத்தா இருந்து அவங்கள்ட்ட உள்ள ஹதீஸுகள் பல பேருட்டையும் கைமாறி கியாமத் வரையிலையும் போறதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை ஏற்படுத்தின, பேரமைதி ஏற்படுத்தி, யுத்தம் வானா, போர் வானா, சண்டை வானா, ஆட்சி தானே வேணும் போ அன்சல் மாஸ்டர் என்ன தூக்கி எறிந்த மிகப்பெரிய சரித்திர நாயகர் மாஷா அல்லாஹ் சையதுல் ஆலமீன் இமாமுல் அக்பர் அமீருல் மோமினின் இப்னு ரசூலுல்லாஹ் ஷபீஹ ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே ரசூலுல்லாஹ்வுடைய அப்படியே மல்ஹராக நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அதீமுடைய அந்த மல்ஹராக மாஷா அல்லாஹ் ஜொலிஜொலிக்கக்கூடிய நாயகர் சையதுனா இமாம் ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா பரக்காத் மின்ஹு தஹரத்தன் ஆமீன் மாஷா அல்லாஹ். பொதுமக்களுக்கு இப்ப கிதாபு படிச்ச ஆளுக்கு அவருக்கு மட்டும் புரிகிற சில விஷயங்கள் இருக்கும். ஆமத்து நாசுக்கு புரியுதுன்னு சொன்னா இன்னைக்கு உலகம் 5வது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஓங்கி எத்தனை பேர் பேசுறான், உறக்க எத்தனை பேர் பேசுறான். 5வது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப நாம அதை என்ன செய்யணும், நடந்த விஷயம், ஹக்கான விஷயம். 6 மாசம் கலீஃபாவா இருந்திருக்கிறாங்க இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷார செய்றாங்க. கண்மணி நாயகம் அவர்களுக்கு பிறகு خلافت ராஷிதா 30 வருஷங்களுக்கு முசல்சலாகும். ஹஜ்ரத் சஃபீனா ரலியல்லாஹு தஆலா ராவி பெரிய சஹாபி, சாபிகுன் அவுலுன உள்ள சஹாபி சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸோட ராவி. 30 வருஷத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன خلافت ராஷிதா முசல்சலாவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருவாயால் திருவாய் மறந்தருள் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அல்லாஹ்வுடைய மகா சந்திப்புக்கு இந்த உலகத்திலிருந்து மறைஞ்ச பிறகு முதலாவது கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷங்கள் خلافت. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷங்கள் خلافت. உமர் ரலியல்லாஹு பிறகு மாஷா அல்லாஹ் 12 வருஷங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மொத்தம் எத்தனை ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு. 5 வருஷங்களும் 6 மாசமும் செய்தனா மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 29 வருஷம் ஆச்சு. 6 மாசங்கள் செய்தனா அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 6 மாசம் கலீஃபாவா இருந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை, மிகப்பெரிய இரக்கம், மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய அன்பு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இந்த உம்மத்தில் யாரும் இல்ஹாதில் வழிதவறி போயிடக்கூடாது. கியாமத் வரையிலும் வரக்கூடிய உம்மத்துகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான சுன்னத்து ஷரீஃபை இத்திபா செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அப்ப அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா திருவாக்குகளும் சேரணும். அப்ப சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கணும். சஹாபாக்கள் இது இனிமே போர்வானா,
எந்த போர்களையும் இதுவரைக்கும் நடந்த போரெல்லாம் போதும், இனி எந்த யுத்தங்கள் நடந்து சஹாபாக்கள் கொல்லப்பட வேண்டாம் என்று மிகப்பெரிய சரித்திர சமரசத்தை ஏற்படுத்திய சரித்திர புருஷர் சையதுனா அமீருல் மோமினின் இமாமுல் அக்பர் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பாஃபாது அலைனல் பரகாத் மின்ஹு ஃபித் தாரின் ஆமீன். அப்ப இமாம் ஹசன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய திருநாமம் சொல்லும்போது என்ன, அமீருல் மோமினின் சொல்றதுக்கு யாரும் யோசிக்காத, விளங்குச்சா? அஞ்சாவது கலீஃபான்னு சொல்றதுக்கு யாரும் யோசிக்காத. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஞ்சாவது கிலாஃபத்தை யாரு கபூல் செய்யறாரோ அவர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர் ஆவார். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 வருஷத்துக்கு கிலாஃபத் இருக்கும், அதுக்கு பிறகு முலூக்கியத்து ஸ்டார்ட் ஆகுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எப்படி 30 வருஷத்துக்கு கிலாஃபத்தே ராஷிதியா முஸல்சலாகும், அதுக்கு பிறகு முலூக்கியத் அரசாட்சி உண்டாகும். 30 வருஷம் மக்களாட்சி, கிலாஃபத் ராஷிதியா என்ன மக்களாட்சி, அதுக்கு பிறகு என்ன மன்னராட்சி. எடுத்ததுதான் முடிவு, யாரும் கேட்க முடியாது. கேட்டா என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவான். அது மன்னராட்சி, அடக்குமுறை ஆட்சி, ஜாபிரான ஹுக்குமத். 30 years after. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5வது கலீஃபாங்கிறது என்ன, நாயகத்துடைய திருவாக்கு தஸ்தீக் செய்து தஹ்கீக் செய்து மாஷா அல்லாஹ். அவ்வாறு இருக்க அந்த விஷயத்தை எடுத்து ஓபனா பேசுறதுக்கு எதுக்கு யாரும் தயங்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாஷால இருக்குது, நடந்திருக்குது. 6 மாசம் ஆட்சியை நாயகம் பண்ணியிருக்கிறாங்க. சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாம் 6 மாசம் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆட்சி நடந்த அற்புதமான விஷயங்கள் 1-2 இல்ல. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துடைய முபாரக்கான ஆட்சியில ஒருவர் கூட கொல்லப்படல. அந்த 6 மாசத்துல மாஷா அல்லாஹ் ஒரு முஸ்லிம் கூட என்ன கொல்லப்பட்டு மூத்தாகல. அவ்வளவு தூரம் என்ன ரொம்ப ரொம்ப சேஃபான ஆட்சியா இருந்துச்சு. அந்த 6 மாசங்கள் மக்கள் அது வரைக்கும் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் துயரங்களை எல்லாம் மறந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் மாஷாஅல்லாஹ் என்ன வாழ்ந்தாங்க அந்த 6 மாசம். அப்ப அந்த 6 மாசத்தை எடுத்து நம்ம என்ன பேச வேண்டிய அற்புதமான விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. 1-2 இல்ல, 1-2 இல்ல. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மிம்பரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்க. சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபித் தஆமீன். சஹாபத் கிரவுட் தாங்கள கூட்டம் நிறைஞ்சு வழியுது ஹரம்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாயகத்துடைய கப்து அத்ஹரான அமீருல் மோமினின் இமாமுல் அக்பர் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான மடியில வச்சுக்கிட்டு நாயகம் சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால மாஷா அல்லாஹ் திருவாக்கு சொல்றாங்க, இன்னபனி ஹாதா சய்யிதுக்கும், இன்னபனி ஹாதா சய்யிதுக்கும், என்னுடைய இந்த திருமகன் உங்களுடைய எஜமானாவார், மாஷாஅல்லாஹ் உங்களுடைய சய்யிதாவார். அல்லாஹு அக்பர். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மொத்த ஆழத்துக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, உங்களுக்கு எஜமான் ஆவார் என்னுடைய திருமகன் இன்னபனி ஹாதா சய்யிதுக்கும். ரவாஹுல் புகாரி, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய இந்த உம்மத்துக்கு தலைவராக நாயகராக எஜமானாக ஆக்கியிருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட நம்முடைய எஜமானான இப்னு ரசூலுல்லாஹ் சையதுனா அமீருல் மோமினின் இமாமுல் அக்பர்
இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸலாம் தஸ்லீமா வஅலைனா பரகாத் மின்ஹு தஹரதரா நாயகம் அவர்களுடைய உருஸ் முபாரக்குடைய புனிதமான தினமாகும் இந்த சஃபருல் முதஃபர் பிறை 7வது தினம் மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹசன் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய இப்னுல் கரீமான காஜகான் ஃபக்ரே தோஜஹான் காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஷ்தி நாயத்துடைய மதது ஹிமாயத்து ஹிஃபதோட இந்த ஹிஜ்ரா 1448வது வருஷத்துடைய இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனாகிபு ஷரீஃப் உருஸ் முபாரக்குடைய முதலாவது மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் காஜா நாயத்துல் மதது ஹிமாயத்தோட கரீம் நவாஸ் மாஷா அல்லாஹ் என்ன இப்திதா செஞ்சு வைக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கதமைன் ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் நய்யிரைன் நசீரைனான என்னுடைய அபவைன் கரீம் என்னுடைய பரக்கத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் நம்முடைய தீனையும் துனியாவையும் ஆகிரத்தையும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அஹ்லு பைத் தஹார் நபவியான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸனைன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரிதாவோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அந்த ரிதாவில் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிதாவையும் ரப்புல் ஆலமீனுடைய ரிதாவையும் நாம் ஹாஸ்ராஜ் கொள்வோம் மாஷா அல்லாஹ். காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய எல்லா மததும் எல்லா ஹிமாயத்தும் எல்லா ஃபியூலாத்தும் எல்லா பரக்காத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தாயிமாக தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹ் சய்யூதீனல்லாஹ் ஃபضلி வ ரசூல் இலாஹி பஹக்கே பனி ஃபாத்திமா கே பர்கௌல ஈமா குனி खातिमा हर दावत मरद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहके बनी फातिमा के बरकौल ईमा कुनी खातिमा अगर दावत मरद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल इलाही बहके बनी फातिमा के बरकौल ईमा कुनी खातिमा अगर दावत मरद कुनी वर कबूल मनोदस्त दामान आले रसूल 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 अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्दा अन तुसल्ली अलैहि